சிவகங்கை மறைமாவட்டம் கங்கை கலை தொடர்பகம் விளங்கும் செம்மன் குரல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரியவர்களே, செம்மன் குரலுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பிற்கும் ஜபத்திற்கும் உண்மையிலேயே தலை தாழ்ந்து நன்றி செலுத்துகிறேன். உங்களால் செம்மன் குரல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஜபத்தையும் நாடுகிறேன். இன்று பொது காலம் 15ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று இறைவார்த்தை நம்முடைய வாழ்வோடு ஒன்றித்து சிந்திக்க அழைக்கிறது. பயத்தினாலும் பலவீனத்தினாலும் நான் நம்பிக்கை கொள்கிறேனா? அவர் தந்த பாசத்தினாலும் பந்தத்தினாலும் நம்பிக்கை கொள்கிறேனா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? என்ன அப்படி? நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்கு தேர்வு இருக்கிறது, அல்லது என்னுடைய படிப்பை முடித்து நான் வேலைக்கு செல்கிற பொழுது எனக்கு இன்டர்வியூ இருக்கிறது, இல்லை ஏதோ என்னுடைய கடினமான வாழ்வுடைய ஒரு பகுதியை நான் சந்திக்கிற பொழுது நான் அங்கு பயத்தை உணர்கிறேன், ஒரு பதட்டத்தை உணர்கிறேன். அந்த சூழ்நிலையில் எனக்கு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கிற சூழலில் கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும்னு முட்டி போட்டு மண்டி போட்டு உருள்கிற மக்களாக தான் இன்னும் நம்ம இருக்கிறோம் இல்லை? ஆனால் இந்த பயமும் பலவீனமும் தருகிற நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செயல்பாட்டையும் ஒரு சிந்தனையும் கூட மாற்றவில்லை. இன்னைக்கு முதல் வாசகம் அதை நமக்கு ஒரு பின்புலமாக காட்டுகிறது. ஆகாசு அரசுடைய பயமும் மக்களுடைய அந்த பதட்டமும் இன்னைக்கு கடவுள் அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கிறார். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பயத்தை நீக்குகிறார் இல்லை? இன்னைக்கு நம்மள்கிட்டையும் கடவுள் அத்தகைய செயல்பாட்டோடு வருகிறார். நீ பயப்படாத, அஞ்சாத, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு பல வழிகளில் பல வகைகளில் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். கேட்டோமா? கேட்கறதே இல்லை. அதனால தான் கடவுள் நம்முடைய இயல்போடு நாம் எப்படி நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறோமோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபமிடுகிற கடவுளாக அவர் தன்னையே இன்னைக்கு நமக்கு முன்பாக காட்டுகிறார். இன்னைக்கு உனக்கு எனக்கும் அதே தான், சரியா? ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த நம்பிக்கையினால் நான் இன்னும் மனம் மாறலை, என்னுடைய செயல் மாறலை, சொல் மாறலைன்னு சொன்னால் நான் இன்னும் பயத்தினாலும் பலவீனத்தினாலும் மட்டுமே நம்பிக்கை கொள்கிறவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, கடவுள் என்னை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். நான் கடவுளுடைய மிகச்சிறந்த படைப்பு, நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்கிற அந்த உறவு பரிணாமத்தில், அந்த பாசத்தில், அந்த பந்தத்தில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலும் கடவுளுடைய எதிரொலி பிறந்திருக்கும் அல்லவா? நம்பிக்கை என்பது செயலிலும் சேவையிலும் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் அன்போடு ஆறத் தழுவிக்கொள்கிற கடவுளாக உருமாறுவார். அதனால் மீண்டும் கடவுளை கோபம் கொள்கிற நம்முடைய இயல்புக்கேற்ற மாதிரி மாற்றுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டாம். இன்று என்னுடைய நம்பிக்கை என்பது கடவுள் தந்த பந்தத்திலும் பாசத்திலும் நிலையாய் நிலைத்திருக்கிறது என்கிற அந்த உணர்வு பெருக்கத்தோடு கடவுள் தருகிற அத்துணை கொடைகளையும் எனக்காக மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்காகவும் நான் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகிறதாக, என்னில் மனமாற்றத்தை தருகிறதாக, கடவுளை என்னிலிருந்து பிறர் உணரச் செய்வதாக நான் இந்த வாழ்வை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாமும் கடந்து செல்வோம். இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் ஆசிரும் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் ஒரு மாற்றட்டும். மீண்டுமாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த செம்மன் குரல் நிகழ்வை இன்னும் பல பகுதிகளுக்கு சென்றடைய செய்ய பகிருங்கள். அனைவரும் இதை பார்த்து இறையாட்சி மலர வளர இன்னும் இறைவன் ஒத்துழைப்பு செய்வாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.